அன்பரசு கிட்ட ப்ரூஃப் காட்டி விஜய் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாரி இன்னொரு வாட்டி நடந்துக்கினீங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன். கிருஷ்ணா பேர கெடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாரி வேலைய பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, நான் முக்கியமா ப்ராஜெக்ட்ட முடிச்சு குடுக்கணும்னு டைம்ல இருக்கேன். ஆனா இந்த டைம்ல இந்த மாரி வேலையெல்லாம் பண்ணி எதுக்காக என் வேலைய கெடுக்குறீங்க? கொஞ்ச நாள் இங்க வராம இருக்கிறது தான் உங்க சித்தப்பா உங்களுக்கு நல்லது. அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்டின்னோனே, என்னடா என்ன விஜய் ரொம்ப தான் மிரட்டுற? வீட்டுக்கு வருவேல்ல அப்போ பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். நீங்க போங்க அப்டின்னோனே, வீட்ல என்ன பிரச்சனை பண்ணி வைக்க போறாரோ தெரியல இவரு. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க அப்டின்னோனே, அதெல்லாம் பார்த்துக்கலாம் காவேரி. இவர் என்ன பிரச்சனை பண்ணாலும் பார்த்துக்கலாம். இங்க இருக்க பிரச்சனைய பேச தீர்க்கிறதே பெரிய விஷயமா இருக்கு இவரால. அதனால வீட்ல வர பிரச்சனைய தாத்தா, பாட்டி இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லி நான் பார்த்துக்கிறேன் விடுன்னோனே, ஏங்க எனக்கு என்னமோ பார்த்துக்கலாம் காவேரி, விடு காவேரி அப்டின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போறாங்க. வழக்கம் போல பிரச்சனைய எடுத்து வச்சுட்டுருக்காரு இந்த அன்பரசு. என்ன விஜய் இப்படிலாம் பண்ணியிருக்க? எதுக்கிட்ட சித்தப்பா கிட்ட இப்படி நடந்திருக்க? அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க ராதா. சித்தி உங்களுக்கு என்ன விஷயம்னு தெரியாது சித்தி. இவர் என்ன பண்ணி வச்சார் தெரியுமா? என்ன வேணாலும் பண்ணட்டும்டா. அதுக்காக சித்தப்பா கிட்ட மரியாதை இல்லாமல் நடந்துப்பியா? என்ன விஜய் உன்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கல அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. பாட்டி நீங்கள் ரொம்ப பேனிக் ஆகாதீங்க. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க பாட்டி. டென்ஷன் வேணாம் பாட்டி. இவர் என்ன பண்ணாரு முதல் தெரிஞ்சா நீங்கள்லாம் இப்படி பேசவே மாட்டீங்கன்னு. இங்கே பாரு விஜய், அவர் என்ன வேணாலும் பண்ணியிருக்கட்டும். அதுக்காக நீ சித்தப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இதெல்லாம் சரியில்லை அப்படின்னோடனே, உடனே தாத்தா கிட்ட தாத்தா நான் சொல்கிறது நீங்களே அது கேட்பீங்களா தாத்தானோடனே, நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் அவங்க சித்தியும் சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. விஜய் இதை ஏதோ சொல்ல போகிறான்ல, அவன் என்ன சொன்ன போகிறான்? என்னை பற்றி குறையாக சொல்லுவான். அதான் போட்டு கொடுக்க பக்கத்துலேயே ஆள் இருக்கே அப்படின்றார் அன்பரசு. உடனே நான் ஒன்றும் போட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. காவேரி நீ இதில் தலையிடாத அப்படின்றாங்க. நான் அதை கேட்டுட்டு காவேரி எப்படி பார்க்குறாங்க. சரி காவேரி தலையிடல, நானே சொல்கிறேன். இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே விஜய் சொல்கிறாரு. அது கேட்டு எல்லா அதிர்ஷ்டம் என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதா கேட்குறாங்க. நான் ஒன்றும் பண்ணல. பண்ணதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காட்டுறாங்க. பார்த்தீங்களா என்ன பண்ணி வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு என் வேலையை முழு மூச்சாக கெடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவும் கரெக்டாக பண்ணுறாரு. அந்த கிருஷ்ணா எல்லா வேலையும் கரெக்டாக தான் பண்ணுறான். அவனை எப்படியாவது வேலையை விட்டு அனுப்பணும் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அன்றைக்கி எல்லாரும் சொன்னீங்கன்னா சின்ன பொண்ணுக்கிட்ட கிருஷ்ணா தப்பாக நடந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு உண்மையிலே இவர் தான் இதுக்கெல்லாமே காரணம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அது எல்லாமே அதிர்ச்சியாக எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. இப்போ புரியுதா? இப்போ சொல்லுங்கள் சித்தி, உங்கள் புருஷன் மேலே எந்த தப்புமே இல்லை, சித்தப்பா மேலே ஏன் மேலே தான் தப்புன்னு சொல்லுங்கள். நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சித்தின்னொன்னே அமைதியாக இருக்காங்க. உடனே இங்கே பாருங்கள், நான் இவர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் எதிர்பார்க்குறேன். தேவையில்லாமல் ஆஃபீஸ்க்கு குழப்பத்தை உருவாக்க வேணாம் சொல்லுங்கள். இங்கே இருக்க ஆஃபீஸில் பிரச்சனைலாம் தீர்ந்துட்டோட அதுக்கப்புறம் நானே சொல்கிறேன், அப்புறம் ஆஃபீஸ்க்கு வர சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. பாத்தியா ராதா, பாத்தியா ஏதாவது மரியாதை இருக்கா? ஏங்க நீங்கள் பண்ணி வச்ச வேலை அப்படி இருக்குங்க, எதுக்குங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னொன்னே, நான் என்ன பண்ண மாப்பிள்ள, இப்போ இதுக்கப்புறம் விஜயை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவன் வழியில் போட்டோம் விடுங்க அப்படின்னோடனே, இவரும் அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வர்றாரு அன்பரசு. அடுத்து என்ன பண்ணுறாங்க, காவேரிக்கு வளகாப்புக்கான வேலை எல்லாமே பண்ணுறாங்க. காவேரி ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையுமே விஜய் பார்த்து செஞ்சிட்ருக்காரு. அதனால் காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜய் கிட்ட என்னங்க இப்படி பார்த்து செய்கிறீங்க, எனக்கே ஒன்றும் புரியலைங்க, என் ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கிறீங்களே அப்படின்னோடனே, என்ன காவேரி இப்படி சொல்கிற? நீ பாப்பாவை என் குழந்தைய வயிற்றில் சுமந்துட்டுருக்க, அப்போது நான் என்னென்ன பண்ணணும் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இவங்க 2 பேருமே இந்த வளகாப்பு செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக போகிறாங்க. காவேரி சொன்ன மாதிரி பீச் ரெசார்ட்லேயே வளகாப்பு வச்சு சூப்பராக நடத்த ஆரம்பிக்கிறார் விஜய். அப்போ விஜய் காவேரிக்கு ஒரு gift கொடுக்குறாரு. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன கிஃப்ட்டுன்னு எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்தா வீட்டோட சாவி விஜய் கிஃப்டாக கொடுக்குறாரு. காவேரி நம்ம கட்டுற ஃப்ளாட்டில் ஒரு ஃப்ளாட்டோட சாவி இது, இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியல, அது உனக்கே தெரியும். முடிஞ்ச உடனே இந்த வீடு உன் பேரில் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது. இதை நான் அப்புறமா கொடுக்கலாம் தான் நினச்சேன், ஆனால் வளகாப்பில் சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உனக்கு அப்படின்னு தான் கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாரு. இதை பார்த்து அன்பரசுக்கு அப்படி வயிறாகிறது, அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகுறாரு. பார்த்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.